இது வந்து முழுக்க முழுக்க ஸ்கில் ட்ரைனிங்ஸ் மட்டுமே மையமாக வச்சு பண்ணிட்டு இருக்கோம். திறன், ஆண்டர்பிரனரியல், ரிஸ்க் அசஸ்மெண்ட். தொழில் அப்படின்னாலே ரிஸ்க் எடுக்கணும். எக்ஸ்ட்ராடனரியாக வந்து பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்து அந்த அடலசன்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த நேரங்கள்லேயும் உணவு தான் முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரே மருந்து, வள்ளுவர் சொன்னது தான், உணவு தான் மருந்து. ஸோ சரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது மருந்து இல்லாமல் வாழலாம். தூக்கமும் சரியில்லை, உணவும் சரியில்லை அப்படின்னா ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஸ்கில்ஸ் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கேன், அது ஒரு ஸ்கில். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, அது ஒரு ஸ்கில். சரியாக லிசன் பண்ணால் ஸ்கில், லிசன் பண்ண அதை எழுதுனீங்கன்னா அது ஒரு ஸ்கில். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் கவிதா பலராமன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு உமனாக இருக்கீங்க, இப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்களே, சொல்லுங்கள் மேம். அதாவது பிஸ்னஸ் மட்டும் பண்ணலை, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் தொழில் முனைவோர்களை பிஸ்னஸ் பண்ண வச்சுருக்கேன். 2006 எஸ்ஹெச்ஜி கான்செப்ட், சரிங்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதில் தொடர்ந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் தொடர்ந்து பெண்கள் தொழில் முனைவர்கள் மட்டும் அல்ல, ஆண்கள் தொழில் முனைவோர்களுக்கும் ஸ்கில் ட்ரைனிங், இடிபின்னு சொல்லுவோம், ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், தொழில் முனைவோர்களுக்கான மேம்பாட்டு பயிற்சிகள். அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையான தொழில் பயிற்சிகள். அது உணவாக இருக்கலாம், அதாவது ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்ம் செக்டார்னு சொல்லுவோம். அதாவது அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாயம் அல்லாத தொழில்கள், இந்த ரெண்டுத்துக்குமே வந்து கன்சல்டிங் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இதில் வந்து ஃபார்ம் செக்டாருக்கு கீழே தான் உணவு தொழில்கள் வருது. இந்த உணவு தொழில்கள் கீழே தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்துட்டே வரேன். உணவு தொழில்கள் அல்லாத பார்த்தீங்கன்னா அது வந்து டெய்லரிங்லேருந்து எம்ப்ராய்டரி, பூவலைகள் செய்வது, மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்டிகிராஃப்ட்ஸு, நிறைய கைவினை பொருட்கள். பெண்கள் வந்து எல்லா துறைகளிலும் இருக்காங்க. ஸோ பெண்கள் ஈடுபடக்கூடிய துறைகள். அவங்க மட்டும் இல்லாமல் ஆண்கள்னு வரும்பொழுது அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தொழில் சார்ந்த பயிற்சிகள். ஒரு உதாரணத்துக்கு அது வந்து பிளம்பிங்காக இருக்கலாம், ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், அல்லது ஐடிஐ படித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு வேலை இல்லைன்னு வரும்பொழுது அப்ஸ்கில்லிங் ட்ரைனிங்னு சொல்லுவோம். கூடுதல் பயிற்சிகளாக வந்து கொடுக்கக்கூடியது. அது வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகளோட இணைந்து அவர்களுக்கு 3 மாதம், 6 மாதம், 1 வருட ஸ்கில் ட்ரைனிங் பயிற்சிகள் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பெண்கள் தொழில் முனைவோர்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் சேர்ந்து தொடர்ந்து நான் வந்து பணியாற்றிட்டே வந்துட்டுருக்கேன். அதில் வந்து என்னுடைய கம்பெனியோட பெயர் வந்து திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸ். இது வந்து முழுக்க முழுக்க ஸ்கில் ட்ரைனிங்ஸை மட்டுமே மையமாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேபி ரெசிபீஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் உங்களுக்கு நஞ்சில்லா உணவு, 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதாவது நிச்சயமாக எந்த இடத்துலையும் வந்து கெமிக்கல் கலப்பு கிடையவே கிடையாது, கலரன்ஸும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல் எப்படி நம்மளால் தரமாக வீட்டில் பண்ணுறோம், அது குழம்பா இருக்கட்டும், சாம்பார் இருக்கட்டும், சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதே உணவு அப்படின்னு வரும்போது அந்த உணவில் சேர்க்கக்கூடிய மசாலாக்களாக இருக்கட்டும், அல்லது அந்த உணவு அப்படிங்கிறதே ஒரு ப்ரீமிக்சஸாக இருக்கட்டும், அல்லது அந்த உணவு சமைச்சிட்டோம் ஆனால் அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும், குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஊறுகாயாக இருக்கட்டும், அப்பளாக இருக்கட்டும், வத்தலாக இருக்கட்டும், அப்பளமாக இருக்கட்டும், அல்லது வத்தலாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸில் தாராளமாக செய்ய முடியும். பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிஸாக மாறும் பொழுதும் இன்றைக்கு தயாரித்து நாளைக்கு, நாளை மறுநாள், குறைஞ்சது ஒரு 5 நாள் 7 நாளுக்குள்ளே பண்ணும் பொழுது அதெல்லாம் நான் சொல்கிறது வெட் ஐட்டமே. ஈரம் இருக்குது அப்படின்னாலுமே கூட அதை 0 ப்ரிசர்வேட்டிவில் இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை வச்சு நம்மளால் பண்ண முடியும். அதுதான் அந்த காலத்து அஞ்சரை பெட்டி. அந்த அஞ்சரை பெட்டியை சரியாக பயன்படுத்தினா 0 ப்ரிசர்வேட்டிவ் அழகாக பண்ணலாம். கெமிக்கலுக்கு அங்கே வேலை இல்லை. ஸோ நம்மளோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நஞ்சில்லா உணவு. அப்போ நஞ்சில்லா உணவுன்னு வந்தால் தான் ஆரோக்கியமான சமுதாயம். ஆரோக்கியம் இருந்தால் தான் குழந்தையாக இருந்தாலும் சரி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாத வளரும். அது குழந்தைகள்லேருந்து அடுத்த கட்டம் வந்து குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகுது அப்படின்னா நல்லா படிக்கும். அதே படிக்கும் பொழுதே நிறைய திறன்களை அவங்களால வளர்த்துக்க முடியும். அடுத்த கட்டம்னு போகும்பொழுது என்னவாகுறாங்க, உடலை பருவன் வருது. அப்போ எந்த ஒரு டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க, உடல் கூறுலையும் சரி, அவங்களுடைய மன வளர்ச்சின்னு சரி, அவங்க எதிர்காலத்தில் நோக்கி பயணப்படுறாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஹார்மோனல் வந்து என்ன சொல்ல, எக்ஸ்ட்ராடனரியாக வந்து பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்து அந்த அடலசன்ட் ஸ்டேஜ்.
ஸோ அந்த நேரங்கள்லேயும் உணவு தான் முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளூக்கமேட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகமான அளவு நிறங்கள், சரிங்களா, அதில் முக்கியமாக சில நிறமிகள் இருக்குது. மெட்டனல் எல்லோ, இந்த மாதிரி சூடான் ரெட், இந்த மாதிரி நிறைய நிறமிகள் இருக்குது. இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்களோட ஹார்மோனில் நிறைய இம்பேலன்ஸை ஏற்படுத்துது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நஞ்சில்லா உணவு தான் பெஸ்ட்டு. சரி, அது அடுத்த கட்டம் அப்படின்னு போனால் ஒன்று வேலைக்கு போக போகிறாங்க அல்லது திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துலையும் நுழையிறாங்க. எந்த கட்டத்தில் யார் நுழைஞ்சாலும் உணவு இல்லாமல் எதாவது நடந்துருமா? உணவு தானே பிரதானம், உணவு தானே அடிப்படை. வெறும் நான் வந்து படிச்சுட்டு என்கிட்ட நிறைய டிகிரி இருக்குது, ஒரு வேலை வாங்கிட்டேன்னு சொன்னால் தடன்னு உடம்பு இருக்கிற ஆளை வச்சுட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியுமா? இல்லை அந்த கம்பெனியில் இருக்கிற 4 பேருக்கு தான் வேலையை தான் வாங்க முடியுமா? அல்லது அவங்களுக்கு தான் கொடுக்க டார்கெட்டை 8லேருந்து 10 நிமிடத்தில் முடிச்சிருவாங்களா? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது அங்கே உணவோட கனெக்ட் ஆகுது. அந்த உணவு சரியாக இருந்தால் தான் எஃபிஷியண்ட்டாக பிரெயினே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எஃபிஷியண்ட்டாக பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாத உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அது டைரெக்டாக இன்னும் கம்பெனியை அஃபெக்ட் பண்ணுது, இன்டைரக்டாக அந்த குடும்பத்தையே அஃபெக்ட் பண்ணுது. இது நிறைய பேர் தெரியல. ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு எம்ப்ளாயியாக ஒரு கம்பெனிக்கு இருக்கும் பொழுது அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டேர்ன் ஓவரே நிறைய லாஸில் போகும். அது நல்லா பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணும்போது தெரியும். அதே ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நபராக இருக்கும் பொழுது அவ்வளோ வருடங்கள் 20 வருஷம் 22 வருஷம் 25 வருஷம் படிப்புக்காக அந்த ஃபேமிலி வந்து அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சம்பாரித்து கொடுக்கறதும் அடுத்து அவங்களே ஒரு வாழ்க்கையை செட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சொல்லுவாங்க டப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி பாடி போயிடும். ஏன்னா நியூட்ரியன் ஃபுட்டை எடுத்துக்கல, கண்டினியூஸாக வெளியில் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டாங்க, எப்பயுமே ப்ரிசர்வ்டு ஃபுட்டு சாப்பிட்டாங்க. அப்படின்னும் போது உடம்பு என்னத்துக்காகும்? இன்றைக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதிகமான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஈசோஃபேகஸ் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் வருது. ஒன்று, அதற்கு காரணம் கண்டினியூஸ் உணவு தப்பாக எடுக்கிறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, எப்பயுமே ப்ரிசர்வ்டு ஃபுட்டு சாப்பிட்றது, வாய்க்கு மட்டும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றது. இன்னொன்று, தூக்கம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது தானே, தூக்கத்தை எப்பயுமே தள்ளி போடுறது அல்லது தூங்குற நேரத்துலேயே வேலை செய்யறதுன்னு வரும்பொழுது தூக்கமும் சரியில்லை, உணவும் சரியில்லை அப்படின்னா ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பேசுகிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோடய பேர் கவிதா பலராமன். என்னுடைய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ்சி வந்து என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபுட் டாக்ஸிகாலஜி படிச்சிருக்கேன் ஐபிஎம்எஸ்ல, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் தரமணி கேம்பஸில். சுற்றுச்சூழல் பற்றியுமே நச்சியல், சரிங்களா, எப்படி வந்து நச்சுகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வரும்பொழுது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், அதுவும் குறிப்பாக உணவின் மூலமாக அப்படிங்கிறத எம்எஸ்சி படித்தேன். அதில் வந்து பணியாற்றி கொஞ்சம் அனுபவங்கள் கிடைத்ததுக்கப்புறமா நான் எம்எஸ்டபிள்யூ படித்தேன், மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க்கு. அதிலும் குறிப்பாக சென்னை சமூக பணி கல்லூரி, ரொம்ப பெருமையாக எப்பயுமே நான் சொல்லுவேன், நான் வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கோட ப்ராடக்ட். அப்போனா சமுதாய அக்கறை உள்ள ஒரு நபராக, ஒரு சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உணவு, நியூட்ரியன்ட்டான உணவின் அடிப்படையில் தான். அப்போ நம்ம ஒரு மிடில் ஏஜ் மட்டும் கவர் பண்ணி சொன்னேன் இது வரைக்கும். அந்த மிடில் ஏஜ் அப்படி தாண்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயோதிக பருவம் வருது. ஸோ அந்த வயோதிக பருவத்துலேயுமே மக்கள் வந்து ஆரோக்கியமாக இன்னும் அவங்க எவ்வளோ நாள் வாழ்கிறாங்களோ அப்போ வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்தாலும் சரி, முட்டி வலி பிரச்சனை, அந்த வலி பிரச்சனை, வயது வித்தியாசம் இல்லாமல் வருகிற பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, வள்ளுவர் சொன்னது தான். என்ன? உணவு தான் மருந்து. ஸோ சரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது மருந்து இல்லாமல் வாழலாம், அல்லது உணவுகள் தவறாக சாப்பிட்டுருக்கோன்னா அதை திருத்தி கொள்ளலாம். அப்போ எங்களோட பயிற்சிகள்லேயே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உணவு அப்படிங்கிறதுனா நம்ம உடலுக்கே அடிப்படை பிரதானம். அப்போ அந்த உணவை துடிலாக எடுத்து செய்ய போகிறீங்களா? எங்கள் வகுப்பில் நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சொல்லி தர மாட்டோம். 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். அது நீங்கள் பிடிஎஃப் வாங்கி படித்தாலும் சரி, கிளாஸுக்கே வந்து உட்காந்து படித்தாலும் சரி. நிறைய பேர் எனக்கு பிடிஎஃப் மட்டும் போதுன்னுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தொழில் செய்யவே தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பயிற்சிகள் தனியாக தரோம். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வைக்கிறோம், டெரா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதாவது திறன் ஆண்டர்ப்ரனரியல் ரிஸ்க் அசஸ்மெண்ட். தொழில் அப்படின்னாலே ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிற திறன் குணம் அவர்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் எனக்கு தொழில் செய்யணும்னு ஆர்வமாக வருவாங்க, ஆனால் டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது வெறும் ஆசை, கனவு, 4 பேர் செய்கிறாங்களே, அவங்க செய்கிறாங்களே, இவங்க செய்கிறாங்களேன்னு ஒரு யூடியூப்பை பார்த்து அல்லது ஒரு வீடியோவை பார்த்து அல்லது ஒரு டிவியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தொழில் செய்ய நினைப்பாங்க.
ஆனால் தொழில் செய்யறதுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து நாளைக்கு பெரிய லட்சங்களை போட்டு இழந்த பணமும் போய் மனசு கஷ்டம் வர்றதுக்கு பதிலாக தொழில் வருமா வராதான்னு சொல்லிடுவோம். சிலருக்கு வந்து உண்மையிலே அந்த அஸ்பிரேஷன் இருக்கும், ஆனால் அதை விட தாண்டி அவங்களோட ரிசல்ட் நல்லா வரும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏங்க ஒத்தையால செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன் 2 பேர் 4 பேர் கஷ்டப்படுறீங்க? பிஸ்னஸே நீங்கள் சரியாக திட்டம் போட்டு 10 பேருக்கு வேலை செய்யக்கூடிய அளவு, வேலை தரக்கூடிய அளவு உங்களுக்கு திறன் இருக்குது, அப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரோம். தொழில் பயிற்சி மட்டும் தரது இல்லாமல் ஸ்கில் ட்ரைனிங் கூட சேர்த்து தரோம். ஸ்கில்லுன்னா என்ன? திறன். ஒரு நபர் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா சொல்லுவாங்கள்ல, ஆய கலைகள் 63 படிச்சுக்கணும்னு. அந்த 63 கலைகளை தான் நம்ம வந்து ஸ்கில்லுன்னே சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கேன், அது ஒரு ஸ்கில். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அது ஒரு ஸ்கில். சரியாக லிசன் பண்ணால் ஸ்கில், லிசன் பண்ண அதை எழுதுனீங்கன்னா அது ஒரு ஸ்கில். ஸோ இப்படி திறன் என்பது ரொம்ப முக்கியம். தொழிலுக்கு எந்தெந்த திறன்கள்லாம் வேணும், எந்தெந்த திறன்கள் இருக்கும்போது முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது எங்களோட பயிற்சி வகுப்பில் கிளாஸ்க்கு வந்த உடனே முதல்ல ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். ஐயோ டெஸ்ட்டு தராங்களா, அந்த கிளாஸ் போவேன்னு நினைக்காதீங்க. உங்களை வந்து பயிற்சிக்கு உள்ளாக்குறோம். எப்படி ஒரு கிளாஸை கவனிக்கணும், எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கணும், எப்படி நோட்ஸ் எடுத்தால் அது நாளைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவாக நம்ம வந்து சொல்லித்தரதுனால உங்களால் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸாக வர முடியுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான உணவு பயிற்சிகள், தொழில் பயிற்சிகள், எந்த விதமான சர்வீசஸையும் நீங்கள் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். சந்திக்கலாம். நன்றி.